ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் டு டிஎன் ஃபார் டெக் தமிழ் சேனல். ஒரு வருடத்திற்கு ₹436 மட்டுமே செலுத்தி 2 லட்சம் ரூபாய் தரக்கூடிய ஒரு இன்சூரன்ஸ் பாலிசியை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனல் அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்திய குடிமக்கள் எல்லாருக்குமே குறைந்த பிரீமியத்தில் ஒரு டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் வழங்கணுங்கிற நோக்கத்தில் கொண்டு வந்த திட்டம் தான் பிரைம் மினிஸ்டர் ஜீவன் ஜோதி பீமா யோஜனா. இந்த ஸ்கீமில் குறைந்த பிரீமியத்தை செலுத்தி 2 லட்சம் ரூபாய்க்கான இன்சூரன்ஸ் பாலிசியை இந்திய குடிமக்களான அனைவருமே வாங்கிக்கலாம். இந்த ஸ்கீமை மத்திய அரசு 2015-16 நிதியாண்டில் பிரைம் மினிஸ்டர் ஜீவன் ஜோதி பீமா யோஜனாங்கிற பெயரில் கொண்டு வந்தாங்க. இந்த பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா ஸ்கீமை கொண்டு வந்ததற்கான முக்கியமான நோக்கமே ஏழை எளிய மக்களும் குறைந்த பிரீமியத்தில் ஒரு டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸை எடுக்கணுங்கிற நோக்கத்தில் தான் இந்த ஸ்கீமை கொண்டு வந்தாங்க. ஒன்ஸ் இந்த ஸ்கீமில் நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொரு வருடமும் இந்த ஸ்கீமுக்கான ப்ரீமியம் அமௌண்ட்டான ₹436 நீங்கள் செலுத்தணும். இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சேவிங் அக்கௌண்ட் இருக்கணும். அந்த சேவிங் அக்கௌண்ட் மூலமாக தான் இந்த ஸ்கீமுக்கான பாலிசி அமௌண்ட்டை ஒவ்வொரு வருடமும் ஆட்டோ டெபிட் முறையில் எடுத்துக்குவாங்க. சேவிங் அக்கௌண்ட் ஏதாவது ஒரு நேஷனலைஸ்டு பேங்க் இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் வச்சுக்கலாம். அந்த சேவிங் அக்கௌண்ட் மூலமாக இந்த பாலிசியை நீங்கள் வாங்கலாம். பாலிசியினுடைய ப்ரீமியத்தை அந்த சேவிங் அக்கௌண்ட்லேருந்து ஆட்டோ டெபிட் முறையில் எடுத்துக்குவாங்க. ஒவ்வொரு வருடமும் ₹436 ஆட்டோ டெபிட் முறையில் எடுத்ததுக்கப்புறம் இந்த இன்சூரன்ஸ் பாலிசியை ரினியூவல் பண்ணுவாங்க. ப்ரீமியம் செலுத்தின அடுத்த ஒரு வருடத்திற்குள்ள அந்த பாலிசி ஹோல்டருக்கு எதுவும் ஆகும் பட்சத்தில் அவங்களுடைய நாமினிக்கு இந்த பாலிசியின் மூலமாக ₹2 லட்சம் வழங்குவாங்க. இன்கேஸ் பாலிசி ஹோல்டருக்கு எதுவும் ஆகலை அப்படின்னா எந்த விதமான அமௌண்ட்டும் இந்த பாலிசியின் மூலமாக திரும்ப கிடைக்காது. யாரெல்லாம் இந்த பாலிசியை எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 வயதிலிருந்து 50 வயதுக்குள்ள இந்திய குடிமக்கள் எல்லாருமே போஸ்ட் ஆஃபீஸில் உள்ள சேவிங் அக்கௌண்ட் அல்லது நேஷனலைஸ்டு பேங்க்கில் உள்ள சேவிங் அக்கௌண்ட் மூலமாக இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணலாம். இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொரு வருடமும் அவங்களுடைய சேவிங் அக்கௌண்ட்லேருந்து ₹436 ஆட்டோ டெபிட் முறையில் எடுத்துக்குவாங்க. கூடவே ஒரு வருடத்திற்கான கவரேஜை இந்த பாலிசியின் மூலமாக வழங்குவாங்க. அந்த கவரேஜ் பீரியடில் பாலிசி ஹோல்டருக்கு ஏதும் ஆகும் பட்சத்தில் அவங்களுடைய நாமினிக்கு இந்த பாலிசியின் மூலமாக ₹2 லட்சம் வழங்குவாங்க. இந்த பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா பாலிசியை ஒரு நபர் ஒரு முறை மட்டும்தான் ஒரு சேவிங் அக்கௌண்ட் மூலமாக எடுக்க முடியும். ஒன்றுக்கு மேற்பட்ட பாலிசியை இந்த ஸ்கீமில் ஒரு நபர் வாங்க முடியாது. எங்கெல்லாம் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் உள்ள போஸ்ட் ஆஃபீஸ் இல்லை நேஷனலைஸ்டு பேங்க்கில் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணலாம். இந்த ஸ்கீமுக்கான கவரேஜ் பீரியடாக 1 ஜூன்லேருந்து 31 மே வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீமில் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா ஜூன் மாதம் ஜாயின் பண்ணும்போது ப்ரீமியம் தொகை ₹436 செலுத்தணும் அடுத்த ஒரு வருடத்திற்கு. அதுவே நீங்கள் செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் மாதங்களில் சேர்ந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரீமியம் மட்டும் ₹342 செலுத்தினா போதும். டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி மாதத்தில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரீமியம் ₹228 செலுத்தினா போதும். அதுவே மார்ச், ஏப்ரல், மேல நீங்கள் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரீமியம் ₹114 செலுத்தினா போதும். அதற்கப்புறம் ஒவ்வொரு வருடமும் ₹436 நீங்கள் செலுத்தணும். அடுத்து வெயிட்டிங் பீரியட். இந்த ஸ்கீமில் வெயிட்டிங் பீரியட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது முதல் 30 நாட்கள். ஒன்ஸ் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணி முதல் 30 நாட்களுக்குள்ள அந்த நபருக்கு ஏதும் ஆகும் பட்சத்தில் எந்த விதமான கிளைமும் நாமினிக்கு வழங்க மாட்டாங்க. எக்ஸப்ட் ஆக்சிடெண்ட்டை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் இந்த பாலிசி எடுத்ததுக்கப்புறம் பாலிசி ஹோல்டருக்கு அடுத்த நாளே ஆக்சிடென்ட் மூலமாக எதுவும் ஆகும் பட்சத்தில் நாமினி இந்த பாலிசியின் மூலமாக ₹2 லட்சம் தொகையை கிளைம் பண்ணி வாங்கிக்கலாம். இது ஒரு ஃப்ளெக்சிபிள் இன்சூரன்ஸ் ஸ்கீம். ஒன்ஸ் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எப்போ வேணாலும் இந்த ஸ்கீமை விட்டு வெளியில் வந்துடலாம். அதற்காக நீங்கள் ப்ரீமியம் தொகையை செலுத்தாமல் விட்டாலே போதும். கண்டினியூவாக நீங்கள் ஒவ்வொரு வருடமும் ப்ரீமியம் தொகையை செலுத்தினா மட்டும்தான் இந்த ஸ்கீமில் கவரேஜ் ரினியூவல் ஆகும். ப்ரீமியம் தொகையை நீங்கள் செலுத்தலை அப்படின்னா இந்த ஸ்கீம் டிஸ்கண்டினியூ ஆயிரும். அடுத்து மெச்சூரிட்டி பெனிஃபிட்ஸ். இந்த ஸ்கீமில் எந்த விதமான மெச்சூரிட்டி அமௌண்ட்டும் உங்களுக்கு கிடைக்காது. நார்மலாக எல்ஐசியில் ஒரு பாலிசி எடுத்தீங்க அப்படின்னா பாலிசியினுடைய கால அளவு முழுவதும் ப்ரீமியமை செலுத்தினதுக்கப்புறம் மெச்சூரிட்டி பீரியடில் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை உங்களுக்கு வழங்குவாங்க. ஆனால் இந்த பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் பாலிசியில் எந்த விதமான மெச்சூரிட்டி அமௌண்ட்டும் வழங்க மாட்டாங்க. ஒவ்வொரு வருடமும் ₹436 செலுத்தி இந்த இன்சூரன்ஸ் பாலிசியை நீங்கள் ரினியூவல் பண்ணும் பட்சத்தில் அந்த கவரேஜ் பீரியடில் பாலிசி ஹோல்டருக்கு ஏதும் ஆகும் பட்சத்தில் நாமினிக்கு மட்டும் ₹2 லட்சம் இந்த பாலிசியின் மூலமாக வழங்குவாங்க. பாலிசி ஹோல்டருக்கு எந்த விதமான பெனிஃபிட்ஸும் இந்த பாலிசியில் கிடைக்காது. பாலிசி மெச்சூரிட்டி ஆகும்போது, அதாவது பாலிசி ஹோல்டருக்கு 55 வயது ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த பாலிசி டிஸ்கண்டினியூ ஆயிரும்.
பாலிசியின் மூலமாக எந்த விதமான பெனிஃபிட்ஸும் பாலிசி ஹோல்டருக்கு கிடைக்காது. என்னென்ன டெத்லாம் இதில் கவர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேச்சுரல் டெத், ஆக்சிடெண்ட், சூசைடு, மர்டர், நேச்சுரல் டிசாஸ்டர் லைக் எர்த்குவேக், ஃப்ளோட், எனி அதர் ஈவெண்ட்ஸ், இந்த மாதிரியான டெத் கேஸை இந்த பாலிசியில் கவர் பண்ணுறாங்க. என்ஆர்ஐ அதாவது நான் ரெசிடென்ட் இந்தியனும் இந்த ஸ்கீமில் இந்த பாலிசியை எடுத்துக்கலாம். இந்தியாவில் ஏதாவது ஒரு பேங்க்கில் அவங்க சேவிங் அக்கௌண்ட் வச்சுருக்கும் பட்சத்தில் அந்த சேவிங் அக்கௌண்ட் மூலமாக இந்த பாலிசியில் ஜாயின் பண்ணலாம். இந்த ஸ்கீமை யார் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்ஐசி அதாவது லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா தான் இந்த ஸ்கீமை பேங்க் மற்றும் போஸ்ட் ஆஃபீஸோடு சேர்ந்து செயல்படுத்துகிறாங்க. ஸோ நீங்களும் குறைந்த ப்ரீமியத்தில் ஒரு டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸை எடுக்க விரும்புனீங்க அப்படின்னா இந்த பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் அதாவது ஆக்சிடென்டல் லைஃப் இன்சூரன்ஸை வாங்கி பயன்பெறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.